ஒரு காட்டில் வேடன் ஒருவன் இருந்தான். ஒரு முறை ஒரு சிங்கத்திடமிருந்து ஒரு முயலை அவன் காப்பாற்றினான். அந்த முயல் வேடனுக்கு நன்றி சொல்லி அவனுடனேயே சென்றது. வழியில் ஒரு மரத்தில் இருந்த பாம்பு ஒன்று வேடனை பார்த்து, ஐயா வேடரே, எனக்கு தரை இறங்க பயமாக இருக்கிறது. தயவு செய்து என்னை கீழே இறக்கி விடுங்கள். உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றியோடு இருப்பேன். சத்தியமாக உங்களை கடிக்க மாட்டேன் என்று மிக நயமாக பேசி கெஞ்சியது. அங்கிருந்த முயல், வேடரே, பாம்பின் பேச்சை நம்பாதீர்கள். அதன் குணம் என்றும் மாறாது என்று எச்சரித்தது. ஆனால் வேடன் பாம்பின் உருக்கமான பேச்சை நம்பி தன் வில்லை நீட்டி அதை கீழே இறக்கினான். தரைக்கு வந்த அடுத்த நொடியே பாம்பு வேடனை நச்சு என்று கடித்தது. வேடன் வலியால் துடித்தான். பாம்பு நன்றியே இல்லாமல் புதருக்குள் ஓடி மறைந்தது. விஷம் ஏறிய வேடன் தள்ளாடி அமர்ந்தபோது முயல் கண்ணீருடன் அவனிடம் சொன்னது, நான் அப்போதே சொன்னேன் வேடரே, பாம்பின் குணம் மாறாது என்று. வஞ்சகர்களின் பேச்சை நம்பியதால் இன்று உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்துவிட்டதே. வேடன் தன் தவறை உணர்ந்து வருத்தத்தோடு உயிர் பிரிந்தது. கதையின் நீதி, வஞ்சகர்களின் நயவஞ்சக பேச்சை நம்பி ஏமாறக்கூடாது. நம் நலம் விரும்பிகள் கூறும் ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தினால் அழிவு நிச்சயம்.